ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி அரச்சலூரில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் தோப்பு வெங்கடாசலம், பழனியப்பன், ஆனந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 565 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வரும் காலத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று இந்திய குடியரசுக் கட்சியின் தமிழக தலைவர் சேக்கு தமிழரசன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை இழிவுபடுத்தும் வகையில் செய்தி வெளியிட்ட இலங்கை அரசின் செயலை மன்னிக்க முடியாது என்றார். இலங்கைக்கு எதிராக ஐநா சபையில் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியை அவர் கேட்டுக் கொண்டார். நாகப்பட்டினத்தில் வருகிற 17ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக நடந்த வரவேற்பு அமைப்பு குழு கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி கலந்து கொண்டார். ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்க்க சங்க நிர்வாகிகளுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றார். தேனி மாவட்ட ஆண்டிப்பட்டியில் உள்ள பேரூராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் லிங்கப்பன் என்பவரது தேநீர் கடையில் தீப்பிடித்தது. தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று குளிர்காற்றுடன் மழை பெய்தது. 2 மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் அருகே காவிரி ஆற்றங்கரையில் தலையில் தேங்காயை உடைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு புதுமண தம்பதிகள் புனித நீராடிய பின்னர் குலதெய்வ கோவில்களில் திருவிழா நடைபெற்றது. கோவில்களில் இருந்த கத்தி, அரிவாள், வேல்கம்பு போன்ற ஆயுதங்கள் காவிரி ஆற்றில் கழுவி சுத்தம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவில்களில் பூஜை நடந்தபோது பக்தர்கள் தலையில் தேங்காயை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். திருவாரூரில் ஆடி சுவாதி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவின் 2ஆம் நாளான நேற்று சுந்தரமூர்த்தி நாயனார் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை யானை மீதும் சேரமான் பெருமாள் குதிரை வாகனத்தின் மீதும் அமர்ந்து கைலாய வாத்தியங்கள் இசைக்க 4 வீதிகளில் உலா வந்தனர். கும்பகோணத்தில் ராஜகோபால சுவாமி கோவில் திருக்கல்யாண மகோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நேற்று ருக்மணி தாயார் மற்றும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆகியோர் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். அதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் மந்திரம் முழங்க வான வேடிக்கையுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் தூய பனிமய மாதா பேராலய திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிறிஸ்துவ தேவாலயங்களில் 430 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனிமய மாதா பேராலய திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திவ்ய நற்கருணை பவனி நேற்று நடைபெற்றது. இதில் ஜாதி மத பேதமின்றி ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தூத்துக்குடி கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் இவான் அம்ரோஸ் தலைமையில் கூட்டு திருப்பலி நடந்தது.